Taste the Daily. அடுத்த மனைவியை பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பேராண்மைன்னு பேருன்னு சொல்றத பல மனைவியோட மேல உட்கார்ற கும்பல் அது எப்படி ஏத்துக்கும் வள்ளுவரை? அதனாலதான் இந்த கும்பல் ஏத்துக்க மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில அவர் சொல்ற என் ஏரியாவுக்கு வந்துட்டியா பேட்டை தாதா, அந்த பேட்டையில திருச்சியில ஒரு தலைமை ஆசிரியர் சகாயமேரியினுடைய மகன் சைமன் டேனியல் 50 பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். உங்க பேட்டை, உங்க திருச்சி, அதுக்கு எதிராக திரு மகேஷ் பொய்யாமொழிட்ட இருந்து அறிக்கை வந்ததா? இது என்ன பெரிய தப்பு? அங்க நடக்குது. 50 குழந்தைகளை அந்த ஹாஸ்டல்ல இவங்க அம்மா தலைமை ஆசிரியை அந்த சைமன் டேனியலுக்கு அது அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. அதுல நடந்தது. அப்ப மகேஷ் பொய்யாமொழிக்கு கோபம் வர வேண்டாமா? வராது. இவங்களுக்கு பெண் விடுதலையிலையும் நம்பிக்கை கிடையாது. ஏமாற்று பேர் வழிகள். இதுல பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் திமுக காரனுக்கு எப்படி நீங்க போலீஸ் ஆபீசரே இடுப்பு கிடுற கூட்டம். அதனால அதுகள் அப்படித்தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது உங்க மூலமா மக்களுக்கு தெரியணும் இருக்கா சொல்றேன். 200 கார்பரேட்டர்ல திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கார்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது, எதெல்லாம் சிபிஎஸ்சியில் படிக்குது. மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும், ஆனா தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா? நீங்க எல்லாரும் தலைவர்கள். நான் ஏற்கனவே 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் 4 years பேக். இவங்க திமுக தலைவர்கள் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். உங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். ஆனா இந்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தை படிக்க கூடாதா? அது எப்படி திணிப்பாகும்? ஆப்ஷனல் தானே. எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமா மந்திரிகள் வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும், போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும். உங்க குழந்தைகள்லாம் நீங்க அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? சமச்சீர் கல்வி. திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில இருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில வேஷம் இனி திமுக போட முடியாது, அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது. மக்களை ஏமாத்துற ஏமாற்று பேர் வழிகள் திராவிட இயக்கத்தினர். இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை we will call their bluff. அமெரிக்கால சுற்றுப்பயணத்தில் இருக்கார். இந்த சுற்றுப்பயணத்தின் நோக்கம் என்ன என்பது பற்றி அமெரிக்காவிலேயே ஊடகத்தினர் மற்றும் இந்திய வம்சாவளியினர் மத்தியிலே மிகப்பெரிய அதிருப்தியை ஏற்படுத்தும் வண்ணம் ராகுல் காந்தியினுடைய பேச்சுக்கள் இருக்கிறது. அவர் சந்தித்த நபர்கள் இந்த தேசத்திற்கு விரோதமாக பாகிஸ்தானின் ஏற்பாட்டிலே பாகிஸ்தானுக்கு போய் இந்தியாவிற்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்த இலாஸ் உமர் போன்றவர்களோடு இவர் அளவலாவிக் கொண்டிருக்கிறார். எந்த அளவுக்கு அந்த பெண்மணி she is a senator in அமெரிக்கா. ஆனால் இன்றைக்கு ரிபப்ளிக் பார்ட்டியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற திரு ட்ரம்ப் அவர்கள் இந்த அம்மாவை சூடானுக்கே நம்ம நாடு கடத்தணும், அந்த அளவிற்கு தான் குடியிருக்கிற வசித்து வருகின்ற அமெரிக்காவுக்கு விரோதமாகவும் பாரத நாட்டுக்கு விரோதமாகவும் விஷம் கக்குகின்ற சக்திகளோடு ராகுல் காந்திக்கு என்ன வேலை? அதோடு இல்ல, அங்க போய் பட்டியல் சமுதாய மக்களுக்கு இதர பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு ரிசர்வேஷனை காலி பண்ணுவேன்னு பேசியிருக்கார். பாரத நாட்டில் சீக்கியர்கள் டர்பன் கட்ட முடியாதுன்னு ஆயிரக்கணக்கான சீக்கியர்கள் திருமதி காந்தி படுகொலையை தொடர்ந்து கொல்லப்பட்டார்கள் டெல்லியில் காங்கிரஸ்காரர்களால்.
அதை நியாயப்படுத்தினார் ராஜீவ் காந்தி. when a big tree falls the earth around it is bound to shake அப்படின்னு. ஒரு பெரிய ஆலமரம் கீழே விழுந்துடுச்சு, அதனால இந்த மாதிரி கொலைகள் நடக்கும் தான் அப்படின்னு ராகுல் காந்தியோட தகப்பனார் பேசினார். ஆகவே சீக்கிய சமுதாயத்தை படுகொலை செய்த ஒரு தீய சக்தி காங்கிரஸ் என்பது இன்னைக்கும் கூட ஜெகதீஷ் டைட்லருக்கு எதிராக நீதிமன்றமே அந்த வழக்கை ஏற்று இருக்கிறது. ஆகவே பாரத நாட்டுக்கு எதிரான சக்திகளை இணைத்து எனக்கு என்ன தோணுதுன்னா, அவர் ஒரு முகமது யூனுஸ் ஆகணும்னு விரும்புறாரு போல இருக்கு. முகமது யூனுஸ்னா யாரு? இன்னைக்கு பங்களாதேஷ்ல அரசியலே இல்லாத, நோபல் லாரேட்டுங்கிறது வேற, அரசியலுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லை. அவர் வெளிநாடுகளின் பப்பெட். அங்கு இருந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பேகம் ஹசீனா அவர்களை ராணுவத்தின் மூலமாக நீக்கி ஆட்சிக்கு வந்தவர். அந்த மாதிரி பாரத நாட்டில் ஜாதி சண்டைகளை மூட்டி மத கலவரங்களை ஏற்படுத்தி எப்படியாவது ஆட்சிக்கு வந்துவிட வேண்டும் என்று எண்ணுகின்ற ஒரு ராகுல் இன்னைக்கு அமெரிக்காவில் போய் இந்திய விரோத சக்திகளோடு, யாரெல்லாம் ஏற்கனவே ப்ரூவன் ஆன்டி இண்டியன்ஸ் அவர்களோட இவர் உறவு வைத்து கொண்டு கூட்டங்கள் ஏற்பாடு செஞ்சு விருந்துண்டு மகிழ்ந்து கொண்டு இருக்கார் அமெரிக்காவில். பாரத நாட்டை பற்றி அவ்வளவு பொய்யான தகவல்கள். 80ல் நாம் ஆட்சியில் இருந்தோம், அன்னைக்கு பட்டியல் சமுதாய மக்கள் கொல்லப்பட்டாருங்க எல்லாம் பேசியிருக்கார். அதாவது நல்லி மசகர் நாம மறந்துட முடியாது. அஸ்ஸாமில் 7000க்கும் மேற்பட்ட குழந்தைகள் கொல்லப்பட்டார்கள் இந்திரா காந்தி பிரதமராக இருந்த பொழுது. ஆகவே பட்டியல் சமுதாய மக்களோ சிறுபான்மை சமுதாய மக்களோ சீக்கிய பெருமக்களோ வாழ முடியாத சூழ்நிலை காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் தான் நடந்தது. ஆனால் இன்னைக்கு அந்த மாதிரி எதிரி சக்திகளோடு சேர்ந்து கொண்டு ராகுல் காந்தி நடந்து கொண்டிருப்பது பச்சை தேச விரோத நடவடிக்கை. இவர் தன்னை பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருங்கிறத தப்பா புரிஞ்சுக்கிட்டு, எப்படியோ 543க்கு 99ங்கிறது டிஸ்டிங்ஷன் வாங்கினது மாதிரியா பேசிட்டு தெரியற மாதிரி, பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்னா தேசத்துக்கே எதிரியா, இந்த தேசத்தின் எதிரி தலைவர்ங்கிறது மாதிரியா ராகுல் செயல்பட்டு கொண்டிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இங்கே தமிழகத்தில் ஏற்கனவே நான் இது பற்றி பேசியிருக்கேன். இதுவரை 20 ஹெட்ஸில் கல்விக்கு மத்திய அரசாங்கம் நிதி தருகிறது. அதில் ஒரு ஹெட்டு தான் PM ஸ்ரீ பள்ளிகள். நாடு முழுக்க 16,000 பள்ளிகளில் உள்கட்டமைப்பு வசதிகள், விஞ்ஞானபூர்வமான கல்வி கொடுப்பதற்கான அனைத்து வசதிகளையும் ஏற்படுத்தி தருகின்ற ஒரு திட்டம் அது. அந்த திட்டத்தில் 4000 கோடிக்கு மேல் தமிழ்நாட்டுக்கு வரணும். ஆனால் எப்போ வரும்? அந்த திட்டத்தின் கண்டிஷன் தேசிய கல்விக் கொள்கை, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, அதை ஏற்றுக்கொண்டால்தான். இதை நீங்க பார்த்தார் 2023 மார்ச் மாதமே அன்றைய சீஃப் செக்ரட்டரி திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுத்துப்பூர்வமாக நாங்கள் இந்த திட்டத்தில் சேர்கிறோம், எங்களுக்கான நிதியை ஒதுக்கி தாருங்கள்னு கேட்டார். இந்த இதில் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் நாங்கள் கையெழுத்திடுகிறோம்னு. ஆனால் அதை செய்யாமல் அதில் பணம் தரலைன்னா, இப்போ போலீஸில் சேர்ந்தா காக்கி ட்ரெஸ் யூனிஃபார்ம் போடணும். நான் போலீஸில் சேருமே கருப்பு சிவப்பு யூனிஃபார்ம் தான் போடுவேன்னா அது என்ன பிடிவாதம்? யோசிக்கணும். அறிவற்ற ஒரு ஆர்குமெண்ட். ஆகவே இந்த அரசாங்கம் மக்களை மிஸ்லீடு பண்றதுக்காக இது வாத்தியாருக்கு சம்பளம் கொடுக்க முடியலங்க. அப்ப அவ்வளவு தூரம் மோசமான நிலையில இருக்கீங்கன்னு ஒத்துக்குங்க. பல கல்வி கூடங்கள் கூரை கீழே விழுந்துருமோங்கிற அச்சம் மாணவர்களுக்கு இருக்கு. பல பள்ளிக்கூடங்கள் மரத்தடியில் நடக்குது. இந்த மாதிரி இருக்கிறத தமிழ்நாட்டில் நாங்கள் ரொம்ப உயர்வான கல்வி தரோன்னு ஏற்கனவே பல ரிப்போர்ட்ஸ் இருக்கு. 8வது 10வது படிக்கிற மாணவர்கள் 5ஆம் கிளாஸ் தமிழ் பாடம் படிக்க முடியாமல் இருக்காங்க. 4ஆம் வகுப்பில் இருக்கிற கணிதம் போட தெரியாமல் இருக்காங்க. அந்த அளவில் தான் இருக்கு. ஏன்னா ஒரு சின்ன கம்பேரிசன்,
அரசு பள்ளிக்கும் தனியார் பள்ளிக்கும் ஏன் அரசு பள்ளியில 1300 பள்ளிக்கூடத்துல சிங்கிள் டிஜிட் ஸ்டூடெண்ட்ஸ், ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் 2 வாத்தியார், ஒருத்தர் பாடம் எடுக்க ஒருத்தர் ஹெட் மாஸ்டர். இந்த அவலங்கள்லாம் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு பள்ளிகள்ல இருக்கு. தனியார் பள்ளியில் படிக்கிறவங்க அவங்க எக்ஸல் பண்றாங்க. ஏன்னா நீங்க அரசு பள்ளிய தரம் எவ்வளவு குறைஞ்சிருக்குன்னா, நீட்ல மருத்துவ கல்லூரியில சேர்க்கறதுக்கு நாம அரசு பள்ளி மாணவர்களுக்குன்னு தனி இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனா எல்லாரோடையும் போட்டி போடுற அளவுக்கு தனியார் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க. ஏன்? அரசு பள்ளியின் கற்பித்தல், அதைத்தான் மேதக ஆளுநரும் சொல்லியிருக்கார். கற்றல் கற்பித்தல்ல கற்பித்தலில் குறைபாடு இருக்கின்ற, தரம் குறைவாக இருக்கின்ற சூழ்நிலை இருக்குன்னு. அதனால நான் என்ன சொல்றேன், பல்லாயிரக்கணக்கான மாணவர்கள் வகுப்பறை கிடைக்கும், விஞ்ஞானபூர்வமான உள்கட்டமைப்பு வசதிகள் கிடைக்கும். அதுல என்ன உங்களுக்கு வீண் பிடிவாதம்? நீங்க ராஜீவ் காங்கிரஸ் கூட்டணி மந்திரி சபையில் இருந்தீங்க 2004 to 14. அந்த 2004 to 14ல இதே தேசிய கல்விக் கொள்கை இருந்தது. ஆனால் அதுல என்ன இருந்தது? 3வது மொழி ஹிந்தி அல்லது சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனால் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்புக்கு வந்த பிறகுதான் திரு கஸ்தூரி ரங்கன் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டு இந்த 3வது மொழிங்கிறது எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ், அது கர்நாடகா பார்டர்ல இருக்கவங்க தெலுங்கு படிக்கலாம், கேரளா பார்டர்ல இருக்கவங்க மலையாளம் படிக்கலாம், கர்நாடகா பார்டர்ல இருக்கவங்க கன்னடம் படிக்கலாம். எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜ்னா இந்த மகேஷ் பொய்யா மொழியா பொய்ய மொழியா? அவருக்கு என்ன வந்தது? முதலமைச்சருக்கு என்ன வந்ததுன்னு கேட்கிறேன். ஏன்னா நான் தெளிவா இப்ப முதல் சென்னை 1 மாத்திரம் மாடலுக்கு எடுத்துப்போம்னு சொல்லியிருக்கேன். 200 கார்பரேட்டர்ல திமுக, விசிக, காங்கிரஸ், மதிமுக கார்பரேட்டரோட குழந்தைகள் எதெல்லாம் கருணாநிதி பாடத்திட்டத்தில் படிக்குது, எதெல்லாம் சிபிஎஸ்சில படிக்குது. மகேஷ் பொய்யாமொழி குடும்பத்துக்கு மும்மொழி வேணும், ஆனா தமிழ்நாட்டுக்கு மும்மொழி வேண்டாமா? நீங்க எல்லாரும் ஒண்ணு தலைவர்கள். நான் ஏற்கனவே 40 பள்ளிக்கூடங்கள் பட்டியலே வெளியிட்டிருந்தேன் 4 years பேக். இவங்க திமுக தலைவர்கள் நடத்துற சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள். உங்களுக்கு வியாபாரத்துக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். உங்க குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஹிந்தி வேணும், சம்ஸ்கிருதம் வேணும். ஆனா இந்த ஏழை எளிய விவசாயி தொழிலாளி தமிழன் குழந்தை படிக்க கூடாதா? அது எப்படி திணிப்பாகும்? ஆப்ஷனல் தானே, எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ். ஆகவே உங்களுடைய தகுடு தத்தம் நிச்சயமா மந்திரிகள் வீட்டு வாசல்ல உண்ணாவிரதம் இருக்க வேண்டி வந்துடும், போராட்டம் நடத்த வேண்டி வந்துடும். உங்க குழந்தைகள்லாம் நீங்க அவர் கருணாநிதி பள்ளிக்கூடம் என்ன பள்ளிக்கூடம்? சமச்சீர் கல்வி. திமுக இருக்க எல்லா தலைவர்கள் குழந்தையும் சமச்சீர் கல்வி பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும். இல்லைன்னா சிபிஎஸ்இ பள்ளிக்கூடத்தில இருந்து குழந்தைகளை விட்ரா பண்ணி சேருன்னு போராட்டம் நடத்த வேண்டி வரும். இந்த மொழி கொள்கையில வேஷம் இனி திமுக போட முடியாது, அனுமதிக்க மாட்டோம். உங்களுடைய பொய் புழுகு இதை நம்ம அனுமதிக்க முடியாது. மக்களை ஏமாத்துற ஏமாற்று பெருவழிகள் திராவிட இயக்கத்தினர். இந்த திராவிட இயக்கத்தினருடைய ஏமாற்று வேலையை we will call their bluff. ஆகவே நீங்கள் எச்சரிக்கையா இருக்கணும். இத மும்மொழி கொள்கை தேசிய கல்விக் கொள்கை, அது நியூ எஜுகேஷன் பாலிசி இல்ல, நேஷனல் எஜுகேஷன் பாலிசி. ஏற்கனவே 85ல் ராஜீவ் காந்தி ஆரம்பிச்சது தான். ஆகவே அந்த கொள்கையில நீங்க வச்சிருந்த வரைக்கும் நீங்க 10 வருஷம் எனக்கு இந்த மினிஸ்ட்ரி கொடு அந்த மினிஸ்ட்ரி கொடுன்னு 2G ஊழல் வர பண்ணின அந்த ஆட்சியில ஹிந்தி சம்ஸ்கிருதம் இருந்தது. ஆனா இப்ப எனி ஒன் ஆஃப் தி இந்தியன் லாங்குவேஜஸ் சொல்லியிருக்கோம். ஆகவே இதை நீங்க எதிர்த்தால் அன்னைக்கு மாதிரி இல்ல பிஜேபி. இப்ப we know how to fight these hypocritic forces. மக்களை ஏமாத்துற ஏமாற்று பேர்வழிகள் திமுக கூட்டத்தை எதுக்க பிஜேபிக்கு தெரியும். அதனால do what you have already assured. திரு சிவதாஸ் மீனா அவர்கள் எழுதிய கடிதத்தில் இருக்கிறத ஃபாலோ பண்ணுங்க. மறுநாள் காலையில பணம் வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட் பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லவே இல்லை. ஆகவே நான் சொல்றதுக்கு ஏதாவது இருக்கு, நீங்க ஏதாவது கேட்கறதுனா கேட்கலாம். இதே நிலைப்பாடுதான் நீட் வேண்டாம் 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 சொல்லிட்டு காலத்துக்கு கட்டாயமா அமல்படுத்திட்டு தமிழ்நாட்டில் அது படிச்சிருக்காங்க.
அதே மாதிரி தேசிய கல்விக் கொள்கையும் இல்ல நீங்க நீட்டு இட்ஸ் என்டையர்லி டிஃபரெண்ட். நீட்டு எதனால அமல் ஆகுது? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பினால். இந்த சட்டம் கொண்டு வந்த பொழுது அந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தினது யாரு? காந்தி செல்வன், திமுக அமைச்சர். ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுங்கிறது இருக்கட்டும் ஒரு பக்கம், அதை பைலட் பண்ணதே திமுக அமைச்சர் காந்தி செல்வன். அதனால நீங்களே கொண்டு வந்த திட்டம் நீட்டு, அதை உறுதிப்படுத்தினது சுப்ரீம் கோர்ட். இப்பவும் சொல்றேன்னா, உங்களுக்கு நீட்டுல உடன்பாடு இல்லைன்னா, எங்க ஊருக்கார் ரொம்ப படிச்சவர்னு சொல்றாங்க எல்லாரும், அவர் வக்கீல ப. சிதம்பரம். அவரு என்ன சொல்றாரு? அரசாங்கத்தில் நிதியமைச்சரை பார்த்து நீங்கள் யூ ஷுட் கேன்சல் நீட்டுன்னு. வக்கீல் தானே அவர். சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ரிவ்யூ பெட்டிஷன் போடுங்க ஐயா. சட்டம் தெரியாதா உங்களுக்கு? சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் மூலமா அது அமலில் இருக்கு. அதனால அதுக்கு ஒரே தீர்வு ரிவ்யூ பெட்டிஷன். அதை பண்றதை விட்டுட்டு இந்த மக்கள்கிட்ட பிராபடோ வி வாண்ட் அலோ. திருமாவளவன் மதுவுக்கு எதிராக பெரிய ஒரு மாநாடு பண்ண போறாங்க. எல்லாத்துக்கும் அழைப்புதல் கொடுத்துருக்காங்க. பாஜகவுக்கு அழைப்புதல் வந்தாலும் இது பாஜக வந்தாலும் அதிமுக எல்லாத்துக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க. அது ஒரு பொதுவான விஷயம்ன்றதுனால அப்படின்னு பாஜகவோட ஒட்ட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த மாநாட்டோட நான் என்ன சொல்றேன், பிடிக்காதவங்க இருக்கிற கட்சியை கூப்பிட வேண்டாம்னு நினைச்சிருக்கலாம். அதனால ஓகே, ஏன்னா ஐஎம் டீ டோல்றாரு, அதனால சொல்றேன். மகாவிஷ்ணு விஷயம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஷயம் போயிட்டு இப்ப அவரை ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளி நிலைப்பாட்டில் வச்சுட்டு இப்ப அவர் பல்வேறு இடங்கள்ல நீதிமன்றத்திலையும் விசாரணைகளும் மேற்கொள்றாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? அவர் பண்ண தவறு என்னன்னு நீங்க அதை தவற அவர் ஒன்றும் தப்பே பண்ணல. இப்போ ஒருத்தர் கருத்து சொல்றார், பொது வெளியில யாராவது ஒருத்தரை பார்த்து அவர் டிசேபிள்டு பர்சன்னா அவரை பார்த்து ஏதாவது பேசியிருந்தா நானே அவர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்பேன். அந்த மாதிரி பண்ணல. அவர் இம்மை மறுமை அதுல நீங்க பார்த்தா கலி பூங்கொண்டனார் என்ன சொல்றாரு? தீதும் நன்றும் பிறர் தரவாரா. என்ன, நாம் போன ஜென்மத்தில் செய்த நல்லது செய்தால் நல்லது பெறுவார்கள், கெட்டது செய்தவர்கள் கெட்டது பெறுவார்கள். அதுதான் நம்மளுடைய ஹிந்து மத நம்பிக்கை. இம்மையில் மறுமையில் நம்பிக்கை இருக்கு. அதனால்தான் வள்ளுவர் சொல்றார், எழுமையும் ஏமாப்படைத்து 7 தலைமுறைக்கு. ஆகவே நாம இதெல்லாம் நீங்க என்னன்னா வள்ளுவர் மாதிரி பிறன்மனை நோக்கா பேராண்மைன், அடுத்த மனைவியை பார்க்காம இருக்கிறதுக்கு பேர் தான் பேராண்மைன்னு பேருன்னு சொல்றத பல மனைவியோட மேல உட்கார்ற கும்பல் அது எப்படி ஏத்துக்கும் வள்ளுவரை? அதனாலதான் இந்த கும்பல் ஏத்துக்க மாட்டேங்குது. நான் கேட்கிறேன், உண்மையிலேயே மகேஷ் பொய்யாமொழியோட பேட்டையில அவர் சொல்ற என் ஏரியாவுக்கு வந்துட்டியா பேட்டை தாதா, அந்த பேட்டையில திருச்சியில ஒரு தலைமை ஆசிரியர் சகாயமேரியுடைய மகன் சைமன் டேனியல் 50 பெண் குழந்தைகளை பாலியல் வன்புணர்வு பண்ணியிருக்கான். உங்க பேட்டை, உங்க திருச்சி. அதுக்கு எதிராக திரு மகேஷ் பொய்யாமொழிட்ட இருந்து அறிக்கை வந்ததா? இது என்ன பெரிய தப்பு? அங்க நடக்குது 50 குழந்தைகளை அந்த ஹாஸ்டல்ல இவங்க அம்மா தலைமை ஆசிரியை அந்த சைமன் டேனியலுக்கு அது அரசு உதவி பெறுகின்ற பள்ளி. அதுல நடந்தது. அப்ப மகேஷ் பொய்யாமொழிக்கு கோபம் வர வேண்டாமா? வராது. இவங்களுக்கு பெண் விடுதலையிலையும் நம்பிக்கை கிடையாது. ஏமாற்று பேர் வழிகள். இதுல பெண்கள் பாதுகாப்பு பற்றியும் திமுக காரனுக்கு எப்படி நீங்க போலீஸ் ஆபீசரே இடுப்பு கிடுற கூட்டம். அதனால அதுகள் அப்படித்தான் இருக்கும். ஐ அண்டர்ஸ்டாண்ட். அது உங்க மூலமா மக்களுக்கு தெரியணும் இருக்கா சொல்றேன். தேங்க்யூ. Which part? You say தமிழ்ல சொல்லலாமா இல்ல இங்கிலீஷ் சொல்லணும்? அதாவது அவருடைய கொள்கை சித்தாந்தம் அதன் அடிப்படையில் தான் அவருக்கு ஆதரவு வரும். இப்போ பிஜேபிக்கு எதிர்ப்பே கிடையாது.
பிஜேபி ஓட்டு பேங்க், எங்களுது நேஷனலிஸ்ட் ஓட்டு பேங்க். என்ன ஊழல் இல்லாத அரசியல், பொது வாழ்வில் தூய்மை, ப்ராபர்ட்டி இன் பப்ளிக் லைஃப் எங்களோட 5 ஆதார கொள்கைகள் ஒண்ணு. இப்போ விஜய் அவர்களுடைய பொலிட்டிக்கல் பிளாங்க் என்ன? அவர் நீட்டு எதுக்கிறார், கல்வி பொது பட்டியலிருந்து மாநில பட்டியலுக்கு கொண்டு வரணும்னு சொல்றார். அப்ப நீங்க அவர் யாருக்கு காம்படிட்டர்? திராவிடியன் ஸ்டாக்கு காம்படிட்டர். அதனால இதை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இவர் ஷேர் தி ஓட்ஸ் வித் தி திராவிடியன் பார்ட்டிஸ். நல்லதுதானே? தேங்க்யூ. ப்ளீஸ், எனக்கு வீடியோ கான்ஃபரன்ஸ். சரி, ஃப்ரம் ஆல் தி பார்ட்டிஸ். இப்ப கூட இங்க திமுக, அதிமுக எல்லாத்துலயும் பிஜேபியில சேர்ந்திருக்காங்க, வந்திருக்காங்க. அதனால எல்லா பார்ட்டியிலும் மத்திய மாண்புமிகு பிரதமர் மோடி அரசின் திட்டங்களால் கவரப்பட்டவர்கள், அது சென்ட்ரல் ஸ்கீம்னு தெரிஞ்சவர். ஏன்னா இப்ப ரேஷன் அரிசி போடுற பேக்ல கருணாநிதி படம், ஸ்டாலின் படம் இருக்கலாம். ஆனா அது 100% சென்ட்ரல் சப்சிடின்னு தெரிஞ்ச மக்கள் இந்த பணத்தை பத்தி கவலைப்பட வேணாம், வெறுமன படம் எடுக்கிறாங்க. அதனால நம்ம யார் உண்மையா அன்னதாத்தா மாசத்துக்கு 5 கிலோ அரிசி 1 கிலோ பருப்பு கொடுக்கிறாரோ அந்த கட்சியில சேருவோம்னு எல்லாரும் சேர்றாங்க.